சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். Question from கோவிந்தன் சார். மனித உடலில் ஒரு சூக்ஷ்ம சக்தியாக இருக்கும் ஆத்மா மனித உடலை மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற இந்த 4 சூக்ஷ்ம கரணங்களை வைத்து இயக்குகிறது என்று சைவ சித்தாந்தம் கூறுகிறது. மனம் ஒரு செயலை பற்றுகிறது, சித்தம் நினைவுகளை பதிவு செய்கிறது, அகங்காரம் ஒரு செயலை செய்து முடிக்க தூண்டுகிறது. ஆனால் புத்திதான் அந்த செயலை செய்யலாமா வேண்டாமா என்ற இறுதி முடிவை எடுக்கிறது என்றும் அது கூறுகிறது. இந்த நிலைகள் ஒரு சாதாரண மனிதனுக்கு பொருந்தும் என்றால், பரிசுத்த பேரொளியாய் விளங்கும் தங்களை போன்ற மகான்களின் ஆத்மா அந்த ஞானிகளின் உடலை எவ்வாறு இயக்குகிறது? சென்ற இடத்தில் செல்ல விடாது நன்றின்பால் உயிப்பது அறிவு. அப்போ நீங்கள் எதை புத்தின்னு சொல்கிறீங்களோ அது அறிவுன்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அது கைட் பண்ணுது, இது ரைட்டு இது ராங்கு அப்படின்னு சொல்லி உங்களை கைட் பண்ணி சரியான வழியில் மனம் போன போக்கில் போக விடாமல் எது கரெக்டோ அந்த வழியில் உங்களை டைரக்ட் பண்ணி கொண்டு போகுது. அவ்வளோதான். இது உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே உண்டு. உலகத்தில் மனம் எமோஷ்னல்ன்றது அதுதான் எல்லா எண்ணங்களையும் கொடுக்கறது, உணர்ச்சி பட வைக்கிறது. புத்தின்றது ரேஷ்னல், அது கைட் பண்ணிக்கிட்டே இருக்கும், எது நல்லது எது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு மாட்டு வண்டியோ குதிரை வண்டியோ இருந்தாக்கா அதுக்கு 2 குதிரையை போட்டு ஓட்டுற மாதிரி. அப்போ ஆத்மா என்ற பயணி அறிவு மனம் இந்த 2 குதிரைகளை வைத்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அடுத்தது இவங்க மகான்களை பற்றி கேட்குறாங்க. மகான்கள் அவங்களுடைய எண்ணத்தை அழிச்சிடுறாங்க. எல்லாமற என்னை மறந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே அப்படின்வாங்க. அதாவது பிளாங்க் மைண்டு, அதுக்கு நிர்வாணம்னு பேர், வாச்சா மகோச்சரம்னு பேர். துணி இல்லாமல் இருக்கிறத நீங்கள் நிர்வாணங்கிறீங்க. ஆன்மீகத்தில் எண்ணங்கள் இல்லாதது தான் நிர்வாணம். அதுதான் புத்தர் மகாவீரன் போன்ற மகான்களெல்லாம் சொன்னது. சொல் விளங்கா நிர்வாணம்ங்கிறாங்க. இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் பண்ண முடியும், எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அப்படின்னு அர்த்தம். இப்போ மகான்களை பொறுத்து மாத்திரம் அவங்க எண்ணங்களற்ற நிலையை வாச்சா மகோச்சரத்தை அடைந்து விடுகிறார்கள். இப்போ ஒரு சாதாரண நிலையில் நீங்கள்லாம் இருக்கீங்கன்னா உங்களுக்கு பொண்டாட்டி புள்ளக்குட்டி ஆஃபீஸு பேங்க்கு பேலன்ஸு வீடு வாசல் இந்த மாதிரி 1000 கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. ஒரு மகான் நிலையை அறிஞ்சிட்டவங்களுக்கு இதெல்லாம் இருக்கும், ஆனால் இதெல்லாம் எங்கள் மைண்ட்லேயே இருக்காது. இப்போ உனக்கு ஒரு சைக்கிள் இருந்தால் கூட அதை நீ பத்திரமா பார்த்துக்கணும், அதை துடைக்கணும், ஆயில் போடணும் அப்படியெல்லாம் நினைப்பேன். இப்போ இவ்வளோ பெரிய அசட்ஸை க்ரியேட் பண்ணி வச்சுக்கிற எனக்கு இது மேலே எதுலேயும் அட்டாச்மெண்ட்டே கிடையாது. இதெல்லாம் எனக்கு சம்மந்தமே இல்லாத விஷயங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் நான் இருக்கேன். அதாவது எதுலேயுமே ஐ எம் நாட் அட்டாச்ட் இல்லையா? அந்த மாதிரி உன்னால் முடியுமா? விட்டு விடுதலையாகி நிற்பாய் சிட்டுக்குருவியை போலேன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை அது எல்லாருக்கும் வராது. அற்றது பற்று எனில் உற்றது வீடு. எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் இல்லாமல் இருந்தால் அதுதான் மோட்சம். மோட்சம்ங்கிறது ஏதோ எம்பசியில் போய் விசா வாங்கிக்கிட்டு கூட்டாட்சின்னு உட்காந்துருக்கிற ஒரு கண்ட்ரி கிடையாது. எந்த ஒரு எண்ணங்களும் இல்லாத ஒரு பிளாங்க் மைண்டை ரீச் பண்ணுறது அது இந்த உலகத்தில் இருக்கிற போதே நீங்கள் ரீச் பண்ணிட முடியும். இந்த உலகத்தில் தான் அதை ரீச் பண்ண முடியும். அவ்வளோ சீக்கிரம் முடியாது உங்களால் எதையும் விட முடியாது. நான் தான் 100 தடவை சொல்லிட்டேன். ஒரு பழைய டூத் ப்ரஷ் இருக்குது, 5 ரூபாய் தான் அது விலை. ஒரு டூத் ப்ரஷ்ஷை உங்களால் தூக்கி போட முடியுதா? சீப்பு கழுவுறதுக்கு உதவும் சொல்லி அதை எடுத்து வச்சுக்கிறீங்க இல்லையா? ஒரு ஹஸ்பண்டுடைய வேஷ்டி இருக்குது, அது தூக்கி போட வேண்டியது தானே. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, அதை வீடு துடைக்கிறதுக்கு வச்சுக்குவாங்க. இப்படி எந்த ஒரு பொருளையுமே தூக்கி போட முடியாத ஒரு மனோபாவத்தில் தான் இந்த உலகம் இயங்குகிறது. நிறைய பேர் வீடு மாற்றுற போது அவங்க எடுத்துன்னு போகிற மினி வேன் லாரியை பாரு, சம்மந்தமே இல்லை, வஞ்சி போன தட்டு முட்டு சாமான் எல்லாத்தையும் அந்த லாரியில் ஏற்றி கொண்டு போய் புது வீட்டையும் சொதப்பிடுவாங்க. இந்த வீடு தான் அப்படி இருந்துச்சு, புது வீட்டுக்கு போகிற எது வேணுமோ அதை எடுத்துன்னு போனால் பரவாயில்ல, இல்லை எல்லாத்தையும் தூக்கின்னு போய் அதையும் ஒரு குப்பை கொண்டு மாதிரி வச்சுருவாங்க. அதனால் இந்த உலகத்தில் விடுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. பிடிக்கணும், எல்லாத்தையும் பிடிக்கணுன்ற எண்ணம் எல்லாருக்கும் இருக்கும், விடுறோன்னுங்கிற எண்ணம் யாருக்கும் வரதே இல்லை. அப்போ இந்த உலகம் உன்னை பிடிக்கவில்லை, நீ தான் இந்த உலகத்தை பிடிச்சுன்னு இருக்க. அதனால் என்னைக்கு உனக்கு நிஜமாகவே எது மேலேயும் அட்டாச்மெண்ட் இல்லையோ
அதுதான் ஹையஸ்ட் லெவலுன்றது. அந்த நிலையை எல்லாராலையும் அடைய முடியாது. இப்போது காஞ்சியில் மகாபெரியவர் இருந்தார். இந்த மாதிரி எவ்வளோ மகான்கள் உலகத்தில் வராங்க. அவங்களுக்கிட்ட அந்த பணம்லாம் வருது. ஒரு காஞ்சி பெரியவர்கிட்ட யாரோ பணக்காரன் அவன் வரான்னாக்கா பணம் கொடுக்குறான். அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்டே இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்க, அது மரத்தில் போட்டு ஒரு கணக்கை சொல்லி எந்த கோயிலுக்கு இல்லை எந்த திருப்பணிக்கு இல்லை யாருக்கு கொடுக்கணுன்றதை அவங்க வாயில தான் சொல்லுவாங்க. அவங்க பணத்தை தொடர்றது கூட கிடையாது. இப்போ ஆசானுகளும் தொகுலாயினவின் பேச அனுபூதி பிறக்குமே அப்படின்வாங்க. இப்போ ஆசைக்கூர் பக்தன் என்ற நிலையில் நீங்களாம் இருக்கீங்க. பக்தர்கள் தான், ஆனால் ஆசை இருக்குது. இப்போ ஆசானுகளும் துகளாயின பின்ன எந்த எண்ணமுமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு 1000 காக்கா இருக்குதுன்னு வை. நீ அதெல்லாம் ஓட்டணுன்னா என்ன பண்ணுவேன்? 1000 கல் எடுத்து வச்சுன்னு ஒவ்வொரு காக்கா கிட்டையும் போய் உசு உசு நான் சொல்லிக்கின்னு இருப்பேன். ஒரே ஒரு கல் எடுத்து உஸ் அப்படின்னா எல்லா காக்காவும் பறந்து போடும். அந்த மாதிரி உங்கள்கிட்ட ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் இருக்குது. 1000 வாசல் இதயம், அதில் 1000 எண்ணங்கள் உதயம். இப்போது இவ்வளவும் போக்குறதுக்கு நீ என்ன பண்ண வேண்டியிருக்கும்? ஒரே ஒரு ஆசையை வச்சுக்கோ. கடவுள் மேலே ஆசை, ஒரே ஒரு கல், எல்லா கல்லையும் விட்டு ஒரே ஒரு கல், கடவுள் மேலே ஆசைங்கிற கல்லை வச்சுக்கோ. இந்த ஆசைன்ற காக்காலாம் பறந்து போகிறதுக்கான வழி வரும். நான் உங்கள்கிட்ட 1,00,000 கொடுத்து பேங்க்கில் கட்டிட்டு வர சொல்கிறேன். இந்த 1,00,000 நீ ஸ்கூட்டர்லேயோ இதுலேயோ எடுத்துன்னு போகிற போது அப்படியே கலகலன்னு இருக்கும். அதெல்லாம் மாற்றி ஒரு 100 ரூபா நோட்டாக மாற்றிட்டு இல்லை 1000 ரூபா நோட்டாக மாற்றிட்டேன்னா ப்ரெசீஸ் ஆகிடும். பேங்க்கில் போய் ஒரு 20 ரூபா பேங்க் மேனேஜர்கிட்ட கொடுத்துட்டு ஒரு டிடி எடுத்துகிட்டு வச்சுக்கிட்டேனாக்கா ஒரே ஒரு பேப்பர் தான். அந்த நிலை தான். ஆசையை ஒரே நாளில் விட முடியாது. ஆசைகளை குறைச்சிக்கிட்டே வந்து ஏதாவது ஒரே ஒரு ஆசையை வைக்கணும். பேராசை எனும் பிணிபட்டு உழலத்தகுமோ உழலத்தகுமோ ஞானாகரனே நவிலத்தகுமோன்றார் அருணகிரிநாதர். அப்போ அந்த பேராசைங்கிற பிணின்றார், வியாதின்னு சொல்கிறார். அதை அதுலேருந்து வெளியே வரணும்னா என்ன பண்ணோம்? ஒரே ஒரு ஆசையை பிடிச்சிக்கும். வெங்கட்ராமன் ஒரு பையன் மதுரையில், அவனுக்கு அருணாச்சலம்ன்ற வார்த்தையை அவங்க மாமா சொன்ன உடனே அவனுக்கு பழைய ஞாபகம் வந்துடுது. நேராக அண்ணன் ஃபீஸ் கட்டுறதுக்கு கொடுத்துருந்த பணத்தில் வேலூருக்கு காட்பாடிக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு நான் எங்கள் அப்பாவை தேடி போகிறேன் அருணாச்சலேஸ்வரரை, மீதி பணத்தை வச்சுட்டேன்னு சீட்டு வச்சுட்டு அவன் பாட்டிக்கு ரயில் ஏறி வந்துடுறான். விழுப்புரங்கிட்ட வர்றபோது ஒரு முஸ்லீம் பக்கரி மாதிரி ராவுத்தர்னுவாங்க. முருகப்பெருமான் வந்து வேலூருக்கு போகாத, அங்கே பிளேக்கு கால்றல்லாங்குது, இங்கேயே இறங்கி விழுப்புரத்துலேருந்து கிட்ட தான் திருவண்ணாமலைன்னு இறங்கிட்டு ஒரு கோயிலில் போய் நைட் படுத்துக்கிறாரு. மறுநாள் காத்தால் குளிச்சுட்டு கோயில் பிரசாதத்தை சாப்பிட்டு அங்கே இருக்கிற ஐயர்கிட்ட சொல்கிறாரு, இங்கேருந்து திருவண்ணாமலை போகிறதுக்கு வரைக்கும் எனக்கு பஸ் சார்ஜ் கொடுங்க, நாங்கள் இந்த கடுக்கனை அடமானம் வச்சுக்கோங்கன்னு காதில் இருக்கிற அந்த கடுக்கன் கொடுக்குறாரு. ஐயர் அவருக்கு பணம் கொடுத்து ஒரு கடுக்கனை அடமானங்கிறார். அந்த ரசீதை எடுத்துக்கிட்டு வெளியே வர்றாரு. நம்ம தான் திருப்பியும் போகிறது இல்லையே மதுரைக்கு, இந்த அடமான பத்திரத்தை வச்சு என்ன பண்ணுறது, அதையும் கிச்சு போட்டார். அந்த மாதிரி எல்லா ஆசைகளையும் சுருக்கி ஒரு பேங்க் டிடி மாதிரி வச்சுக்கோ. வெங்கட்ராமன் ஆயிருந்து ரமணர் ஆகிறதுக்கு முன்னால் கீச்சு போட்டார் இல்லையா அந்த அடமான பத்திரத்தை, அந்த மாதிரி டிடி கூட கீச்சு போடு, எதுவுமே தேவைப்படாது. சித்தார்த்தன் அப்படி தான், அழகான பொண்டாட்டி, ராஜகுமாரன், நேபாளத்துக்கே ராஜா தான். ஒரே ஒரு நைட்டு எல்லாத்தையும் விட்டு கிளம்பி போயிடுறான். அவன் போயிட்டு இந்த உலகத்தில் ஏன் ஜனங்க கஷ்டப்படுறாங்க, இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிற ஆராய்ச்சியில் இறங்கி ஊர் ஊராக போய் கஷ்டப்பட்டு கல்லடிப்பட்டு சொல்லடிப்பட்டு கடைசியில் அவனுக்கு ஞானத்தை கொடுக்கறதுக்காக புத்தகையால் அந்த போதி மரத்துக்கு அடியில் யாரோ இதுக்கு முன்னால் அடக்கமானவங்க இல்லை இவருடைய முற்பிரிவியாக கூட இருக்கலாம், அங்கே போய் உட்காந்து கொண்டு ஞானம் கிடச்சிதான் இருக்கு. அப்போ சித்தார்த்தன் வெளிச்சத்தை தேடினான், புத்தனானான். சித்தார்த்தன் வெளிச்சத்தை தேடினான், புத்தனானான். நீயும் தேடு, எங்கோட்டேஷன், நீயும் தேடு. புத்தனாகாவிட்டால் என்ன, புத்திசாலி ஆகிவிடுவாய் என்ன. ஒருவேளை நீ புத்தன் அளவுக்கு பெரிய ஆள் ஆக மாட்டேன், ஆகாமல் போகலாம், ஆனால் கொஞ்சம் இன்றைக்கி இருக்கிறத விட கொஞ்சம் அறிவாளியாக மாறிவிடுவேன். புத்தனாகாவிட்டால் என்ன, புத்திசாலி ஆகிவிடுவாய் அப்படின்னு. இந்த உலகத்தில் இது வரைக்கும் யாரெல்லாம் ஞானிகள் ஆனாங்களோ அவங்க எல்லாருமே ஆசைகள் எல்லாம் விட்டுட்டு இந்த உலகத்தில் தான் அந்த ஞானத்தை கண்டெடுத்தார்கள். நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்து நெகிழ்ந்து உருக தஞ்சத்து அருள் வேண்டி நான் முருகன்கிட்ட இந்த கந்தன் அனுபூதியை பாடுறேன்னு அருணகிரிநாதர் சொல்கிறார். நெஞ்சம் கனமாக இருக்குது, கல் மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறார். ஏன்னா ஆசைகளால் இந்த கல் அப்படியே இருக்குது, ஆசைன்ற கல். அப்போ நீ வந்து ஒரு பெரிய கல்லை கட்டின்னு கடலில் நீந்த முடியுமா? கல்லை கட்டிட்டு கடலில் நீந்த முடியாது.
அதனால் இந்த கனமாகிய கல்லை வச்சுக்கிட்டு இந்த பிறவி பெருங்கடலை என்னால் நீந்த முடியல. அதனால் நான் இப்போ முருகன்கிட்ட அருள் வேண்டி இந்த ஆசை என்ற கல்லை கரைக்கிறதுக்காக நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்படிங்கிறது தான் கந்தர் அனுபூதியினுடைய பிகினிங் சென்டென்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக தான் முடியும். இப்போ நீ ஒரு தண்ணியில் கை காலை வச்சுட்டு லொட்டு லொட்டு நீந்தினே இருக்கிற, அப்போது ஹெல்ப் கத்தணும். நீ யாரோ ஒரு மீன்காரன் இல்லை ஒரு போட்டுக்காரன் யாரோ ஒருத்தன் உன்னை தூரத்துலேருந்து பார்ப்பான், இல்லை பெரிய கப்பல்காரன் கூட பார்ப்பான். அவன் என்ன பண்ணுவான், பைனாக்குலர் வச்சு பார்ப்பான், அங்கே யாரோ ஒருத்தன் நீந்தி கையை ரெணி அடிச்சுன்னுக்கிறான்டான்ட்டு ரெஸ்கியூ போட்டுனுவாங்க. அந்த பெரிய கப்பல்லேருந்து ஒரு ரெஸ்கியூ போட்டு கீழே இறக்கி இவங்ககிட்ட கொண்டாந்து உன்னை ஏற்றி பெரிய கப்பலில் கொண்டு போய் சேர்த்துருவாங்க. உனக்கு அதிர்ஷ்டம் தான் யாராவது பெரிய மகான் ஒன்று கிடைப்பார், அவர் கப்பல்காரர் மாதிரி, அவர் உன்னை சீக்கிரம் கரை சேர்த்துருவார். இல்லை ஒரு மீன்பிடி படகோ இல்லை ஒரு ஸ்டீம் போட்டும் ஒன்று கிடைக்கலாம், அவங்களும் ஒன்றை கரை சேர்த்திடுவாங்க. ஆனால் நீ மூழ்கிட்டேன்னு வை, அப்போ உன் தலைமையிலேயே போட்டு போனாலையும் தலைமையிலேயே கப்பல் போனாலையும் யாரும் ஒன்றை கரை சேர்த்த முடியாது. அப்போ நீ எதனால் முழுகுவ, கனமாயிட்டியானாக்கா முழுகிடுவேன். தண்ணி குச்சி இல்லை வெயிட்டு ஜாஸ்தியாக இருந்து நீந்த முடியாமல் போனேன்னா நீ முழுகிடுவேன். அந்த மாதிரி நாம் முதல்ல ஆசைக்கூர் பக்தனேங்கிற நிலையில் இருந்து ஆசைகளை குறைச்சிக்கிட்டு ஒரு லைட் வெயிட்டுக்கு வந்து முருகா கந்தா கோவிந்தா சிவனே அப்படின்னு கத்திக்கின்னு உட்காந்து இருக்கணும். கை ஓஞ்சிடக்கூடாது, கால் ஓஞ்சிடக்கூடாது. யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு அவங்களுடைய போட்லேயோ கப்பல்லையோ கொண்டு போய் கரையை சேர்த்துருவாங்க. இவ்வளோ தான் வாழ்க்கை என்பது. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் என்றும் இறைவனடி சேராதார். பிறவி பெருங்கடலில் நீந்த முடியலன்னா நீ கடவுளுடைய காலடியில் போய் சேர மாட்டேன். நிந்தன் கடற்கே புகுமாறும் அண்ணா என்ன கடவேனோ அப்படிங்கிறது. என்னது, நின் காலில் நான் வந்து சேரணும், அதுக்கான எண்ணங்களை மாத்திரம் எனக்கு கொடு. நிந்தன் கடற்கே புகுமாறும் அண்ணா என்ன கடவேனோ. அண்ணான்னா மரியாதைக்குரிய வார்த்தை, கடவுள்கிட்ட சொல்கிறது. இப்போ இதெல்லாம் தான் நம்ம பெரியவங்க நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிற வார்த்தைகள். நமக்கு இன்னும் ஆசைகளை சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம், இருக்கிறத உடனும் இன்னும் ஆசைகளை சேர்த்துன்னு இருக்கிறோம். அப்போ எப்படி நீ இந்த பிறவி பெருங்கடலை கடக்க முடியும், எப்படி இந்த பவசாகரத்தை தாண்டி அந்த கரையில் போய் சேர முடியும்? இதெல்லாம் தான் வாழ்க்கை என்பது. சமரசனால நிறைய பாட்டு இருக்குது இதை பற்றி. ஆசை என்னும் கடலினிலே அலைப்படகானே நீ, அன்பு எனும் வலை வீச உன்பயமானேன். ஓசையின்றி பிறர் மனதை மாற்றும் மருந்தேனி, உன் நினைவை தந்த பின்னே மனம் மாறினேன். காசு பணம் பெரிதனையான் கற்பனை செய்தேன், காலமெல்லாம் சிந்தனையை விற்பனை செய்தேன். மாசு மறு இல்லாத மனம் படைத்த வாரை தூசு என நீ உரைக்க யான் திருந்தினேன். மாயையினை மயக்கிவிட ஏதோ பேசினேன், அதை மன்னவா உன் முன்னுரைக்க மனம் கூசினேன். சமரசன பாட்டு தான். எப்படி அந்த ஆசைகள் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது, அது மாரி நம்ம மேலே போகணும். சமரசனா 2-3 பாட்டு இருக்கு இந்த மாதிரி. தாண்டி விடலாம் கடல் தாண்டி விடலாம், பாரமற்ற பவ கடலை தாண்டி விடலாம், சாரமற்ற சம்சார கடல் தாண்டி விடலாம். ஆசை என்னும் பார கப்பலில் ஏறக்கூடாது. ஆசைன்ற பார கப்பலில் ஏறாத அப்படின்னா இந்த சம்சார கடலை தாண்டிடலாம் அப்படின்னு அர்த்தம். இப்படி எவ்வளோ பாட்டு இருக்குது. இந்த வடநாட்டிலெல்லாம் பாடுவாங்கன்னு சொல்லியிருக்கல ஒரு பாட்டு. ஆசை எனும் காட்டு தீயில் அடைபட்டு கருகுகின்றேன், அரவிந்தா உன் பெயர் கூவி அகிலமெல்லாம் தேடுகின்றேன். ஒரு பாட்டு காத்தா சலோ இந்த மாதிரி பேர் சொல்லிக்கிட்டே कौन कहता है कौन कहता है भगवान गाता है नहीं. யாரு சொன்னாங்க கடவுள் சாப்பிட மாட்டேன்னு சொல்றான்ட்டு? யசோத மாதிரி உனக்கு அன்பா ஊட்ட தெரியல, அதனால தான் கடவுள் சாப்பிட மாட்டேன்றாரு. अच्युतं केशवं कृष्णदामोदरं रामनारायणं जानकी वल्लभं, नाम जपते चलो काम करते चलो. கடவுளுடைய பேரை உச்சரிச்சுட்டே இரு,
உனக்கு என்ன வேலை இருக்கோ உலகத்தில் அதை பண்ணிக்கிட்டே இரு. हर समय कृष्ण का ध्यान करते चलो. எப்பயும் அந்த கிருஷ்ணனை நினைச்சுக்கிட்டே இரு. याद आएगी उनको कभी ना कभी. நீ நினைச்சுக்கிட்டே இரு, அப்ப என்னைக்காவது கிருஷ்ணர் உங்ககிட்ட கனிவை காட்டுவார். कृष्ण दर्शन तो देंगे कभी ना कभी. யாவது கிருஷ்ணர் உனக்கு தரிசனம் கொடுக்காமையா போயிடுவாரு. कौन कहता है भगवान नाचते नहीं, गोपियों की तरह तुम नाचते नहीं. யார் சொன்னது பகவான் டான்ஸ் ஆட மாட்டார்னு? கோபிகைகள் மாதிரி நீயும் கடவுளை லவ் பண்ண கத்துனா கடவுள் உங்களோட கூட வந்து டான்ஸ் ஆடுவாரு. कौन कहता है भगवान आते नहीं, तुम मीरा के जैसे बुलाते नहीं. கூப்பிட்டா கடவுள் வரமாட்டாருன்னு யார் சொன்னது? மீரா மாதிரி உனக்கு லவ்விங்கா கூப்பிட தெரியல, கூப்பிட்டு கிருஷ்ணன் வந்துருவான் நேரத்துக்கு. कौन कहता है भगवान खाते नहीं, கடவுள் சாப்பிட மாட்டாருன்னு சொல்லி யார் சொன்னது? யசோத மாதிரி உனக்கு அன்பா ஊட்ட தெரியல, சபரி மாதிரி உனக்கு அன்பா ஊட்ட தெரியல. कौन कहता है भगवान सोते नहीं, கடவுள் தூங்குறது இல்லைன்னு உனக்கு யார் சொன்னாங்க? यशोदा. யசோத மாதிரி அழகா பாட்டு பாடி தூங்க வைக்க தெரியல உனக்கு கடவுளை. अच्युतं केशवं कृष्ण दामोदरं रामनारायणं जानकी वल्लभं. சமரசனால ஒரு பாட்டு கூவி அழைத்தாள். இறைவன் வரமாட்டானோ கூவியழைத்தால், இதயம் நெகிழ கோவிந்தா என்று துதித்தால். உதயமாகி மறையும் கதிரெதையும் கேட்டதா, ஊற்றும் மழையும் காற்றும் ஏதும் எதிர்பார்த்ததா. நதி பெருகி வளம் தரவே நன்றி கேட்டதா, நானிலம் தான் நம்மை தாங்க விலை கேட்டதா. இறைவன் வரமாட்டானோ கூவியழைத்தால், இதயம் நெகிழ கோவிந்தா என்று துதித்தால். ஆதி மூலமே அபயம் என்ற யானையை அக்கணமே விஷ்ணு சக்கரம் காக்கவில்லையா? முதல்ல காலை பிடிச்சது. அப்போ அந்த யானை என்ன பண்ணுச்சு? ஆதி மூலமே அப்படின்னு கத்திச்சு. உடனே விஷ்ணு சக்கரத்தோடு வந்து முதலையை கொண்டு அந்த யானையை கடவுள் காப்பாற்றினார்ன்ற விஷயம் உனக்கு தெரியாதா? தூணி நின்றும் நரசிம்மம் எழவில்லையா? பிரகலாதனுக்காக தூணை பிறந்துகிட்டு நரசிம்மர் வரலையான்னு. திரௌபதியின் மானம் காக்கப்படவில்லையா? ஆபத் பாந்தவான் ரெண்டு கையும் தூக்கி திரௌபதி கதறின போது கிருஷ்ண பரமாத்மா அவளை மானம் காத்தானா இல்லையா? அவளுக்கு புடவை கொடுத்தானா இல்லையா? சபரி சுவைத்த கனியை ராமன் உண்டவில்லையா? பார்த்து நல்லா இருக்கா இல்லையான்னு டேஸ்ட் பண்ணி சபரி கொடுத்தா. அந்த பழத்தை ராமர் சாப்பிட்டது உனக்கு தெரியாதா? அகலிகையின் சாபம் நொடியில் தீரவில்லை. கௌதம ரிஷினால கல்லாய் போயிருந்த அகலிகையை ராமனுடைய பாதம் பட்டு அவ மறுபடியும் அகலிகையாக மாறினானது உனக்கு தெரியுமா தெரியாதா? சிவசங்கரன் மகிமை நீயும் அறிந்ததில்லையா? இது சம்ரஷ்ணா சாங்கு, அந்த காலத்துல ரொம்ப ஃபேமஸ். இது மூ உலகையும் ஆள வேண்டும் என்ற மகாபலி சக்கரவர்த்தியின் பேராசையையும் அகங்காரத்தையும் அடக்கவே வாமன அவதாரம் நிகழ்ந்தது. இந்த அவதாரத்தில் திரிவிக்ரமனாக வந்த மகாவிஷ்ணு பலி சக்கரவர்த்தியிடம் 3 அடி மண் கேட்டு அவனது ஆணவத்தை அடக்கிய அதே வேளையில் திருவடி தீட்சையும் அளித்தார். பாதாள லோகத்தின் மன்னனாக்கினார். அடுத்த யுகத்திற்கான இந்திர பதவியையும் கொடுத்தார். வருடம் ஒரு முறை தன் கேரளத்து மக்களை கண்டுவர வரமும் அளித்தார். மகாவிஷ்ணுவின் மற்ற அவதாரங்களில் அசுரர்கள் தங்கள் உயிரை பாதுகாக்க வரங்களை பெற்றிருந்தும் கூட அவரால் வதம் செய்யப்பட்டு தண்டிக்கப்பட்டனர். வாமன அவதாரத்தின் மூலம் தர்ம நெறிகளுடன் அரசாட்சி செய்த மகாபலி சக்கரவர்த்திக்கு மகாவிஷ்ணு கொடுத்தது ஒரு தண்டனையா அல்லது வரமா? திருச்சி ஸ்ரீரங்கத்தில் ஒரு பெரிய பாகவதர், அவர் பகவானை பற்றி பேச்செல்லாம் சொல்லிட்டு இருக்கார். அப்போது அவர் கேட்குறார், சொட்டே நம்பியனுடைய வம்சத்தில் வந்தவங்க யாராவது இங்கே இருக்கேளா அப்படிங்கிறார்.
சொட்டை நம்பிங்கிறவன் ஸ்ரீரங்கநாதருக்கு கைங்கரியம் பண்ண ஒரு ஐயங்கார். அந்த வம்சத்தில் வந்த யாராவது இங்கே இருக்கீங்களான்னு கேட்குறாரு. இப்போ எல்லாரும் எதுக்குங்கிறாங்க. பகவான் அந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டு இருக்கான். தனக்கு கைங்கரியம் பண்ண குடும்பத்தில் யார் இருந்தாலும் அவங்க பக்கம் கடவுள் திரும்பி பார்த்துட்டு இருக்கான். அதனால தான் கேட்டேன் நான் அப்படின்னாராம். இப்போ இந்த உலகத்தில் 7 தலைமுறைக்கு கடவுள் தன்னை நம்புகிற ஒரு குடும்பத்தை காப்பாற்றுறான். அப்போது நீங்கள் யாரை பற்றி இந்த கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கீங்களோ, பலி சக்கரவர்த்தி அவன் சாதாரண ஆள் இல்லை. ரெண்டாவது, ஒருத்தன் ஒரு நல்ல பதவிக்கு ஆசைப்படுற தப்புன்னு ஏன் சொல்கிறேன்? லாஸ்ட் கொஸ்டின். மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்குவார். வெண்கலம் கவிழ்ந்த போது வேணுமென்று பேணுவார். நன்கலம் கவிழ்ந்த போது நாருமென்று போடுவார். என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசனே என்று ஈச மகேசனிடம் ஒரு கேள்வியை வைக்கிறார் சிவவாக்கிய சித்தர். என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசனே என்ற இந்த சிவவாக்கியரின் கேள்விக்கு என்ன அர்த்தம்? கைலாயத்தில் சிவனாக, சுந்தரமூர்த்தி நாயனாராக ராமராஜ்யத்தில் அருள் பாலிக்கும் தாங்கள் சிவவாக்கியரின் இந்த கேள்விக்கு சொல்லும் பதில் என்ன? சிவவாக்கியர் சித்தர்களில் ரொம்ப பெரிய ஆள். அவர் ஒரு திருமூலர் மாதிரி மிக உயர்ந்த நிலைகளை தொட்டவர். அவருடைய எல்லா பாடல்களுமே இந்த சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை சாடுவதாக, இல்லை இதுக்கு மேலே ஒரு நிலை இருக்குன்னு ஜனங்களுக்கு உணர்த்துவதாக இருக்கும். நட்ட கல்லை சுற்றி வந்து 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து மொனமொனென்று சொல்லும் மந்திரம் ஏதடா நட்ட கல்லு பேசுமோ நாதன் உள் இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவோம் கரிச்சுவை அறியுமோ. பாத்திரத்தில் வத்த குழம்பு வச்சேன். இந்த வத்த குழம்பு எப்படி இருக்குன்னு பாத்திரத்துக்கு தெரியுமா? அந்த மாதிரி ஒரு கல்லை கொண்டாந்து வச்சு இதான் முருகர் பிள்ளையார் சிவன்னு சொல்லி கும்பிடுறியே, அந்த கல் பாத்திரம் தாண்டா. அதனால் நட்ட கல்லை சுற்றி வந்து அதை சுற்றி வந்து 4 புஷ்பம் சாத்தி மொனமொனன்னு ஏதோ மந்திரம் சொல்லி சுற்றின்னு இருக்கே, அந்த கல்லுக்கிட்ட உங்கள்கிட்ட பேச போதா, இன்ட்ராக்ட் பண்ண போதா? நட்ட கல் பேசுமோ? இப்போ எங்கேயா இருக்குது கடவுள்னா, நாதன் உள்ளிருக்கையில். கடவுள் உனக்குள்ளே இருக்கிறார். கடவுள் எல்லாம் கடந்து மனதில் என்ற கருத்தானே. அதனால் பாத்திரத்துக்கு வத்த குழம்பு டேஸ்ட் தெரியாது. அதனால் உன்னுடைய உடம்பு தான் பாத்திரம், இதுக்குள்ளே இருக்கிற சாமியை பற்றி உனக்கு ஒன்றுமே தெரியலையே, கல்லை கட்டின்னு அழுவுறியன்னு அர்த்தம். இந்த மாதிரியான தத்துவ பாடல்களை பாடினவர். இப்போ அந்த பாட்டிலையும் இதே மாதிரி தான் ஒரு மீனிங். 4வது வரி சொல்லு. என் கலம் கவிழ்ந்த போது என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசனே. தன்னுடைய உடம்பு இருக்கு இல்லையா, அது இந்த உலகத்தில் இருந்து இந்த உடம்பை விட்டுட்டு நீ சொல்கிற போது நமக்குள்ள கடவுள் இருந்தார். ஒரு கஸ்தூரி மான் இருக்கு, அதுக்கு ஏதோ ஒரு வாசனை வருதுன்னு வாழ்நாள்லாம் ஓடிக்கினே இருக்குமா. அது மண்டையை போடுற போது தான் தெரியுமா அது எந்த கோரோஜனோ அந்த வாசனை தேடின்னு போயின்னு இருந்ததோ அது மூக்கு மேலே தான் இருந்துச்சுன்னு தெரியுமா. அதனால் இவர் சொல்கிறதுக்கு அதுதான் அர்த்தம். என் கலன் அப்படின்னாக்கா எனக்குள்ளே இருந்தது தெரியலையே, நான் இந்த மாதிரி அலைஞ்சே இருந்தேன்னு சொல்லி. ஒரு திருடன் ஒரு வியாபாரி 2 பேரும் ஒரு சத்திரத்தில் தங்கினாங்க. காலையில் எழுந்திரிச்சு உடனே அந்த திருடன் வியாபாரி கேட்டான், நீ என்னயா வியாபாரி, ராத்திரிலாம் நான் தேடினேன், உங்கள்கிட்ட பேக்கில் எதுலேயுமே ஒன்றும் துட்டே இல்லை, நீ என்ன வியாபாரம் பண்ண போகிறேன்னு. அவன் சொன்னான், உன் மூஞ்ச பார்த்தாவே எனக்கு திருடன் தெரிஞ்சிச்சு, அதனால் நான் கொண்டாந்த பணத்தை உன் தலைகாணியில் ஒழிச்சு வச்சுட்டு நான் நிம்மதியாக தூங்கிட்டேன் நானும். அந்த மாதிரி கடவுள் என்ன பண்ணுறான், நீ எல்லா இடத்துலையும் தேடுவேன்னு அவனுக்கு தெரியும், உனக்குள்ளே தேட மாட்டேன்னு தெரியும். அதனால் அவன் கொண்டாந்து அவனை உனக்குள்ளே ஒழிச்சு வச்சுருக்கான். கடவுள் நீ எங்கே தேட மாட்டேன்னு அவனுக்கு தெரியும், உனக்குள்ளே தேட மாட்டேன், எல்லா இடத்துலையும் தேடுவேன். அந்த மாதிரி உனக்குள்ளே ஒழிச்சு வச்சுருக்கான் அப்படின்னு பேர். ஸோ இதெல்லாம் ஆன்மீகத்தில் நீங்கள் உயர்ந்த நிலைகளை தொடுகிற போது உங்களுக்கு தானாக புரியும். அது வரைக்கும் உங்களுக்கு இதிலெல்லாம் ஒரு ஈர்ப்பு இருக்கும். ஒரு கேலண்டரு, ஒரு கல், இதிலெல்லாம் ஒரு சிலை, பொம்மை, இதிலெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய இது இருக்கும். உங்களுக்கு நல்லா தெரியுது அது பொம்மை தான், கல் தான், அது கேலண்டரு ஜவுளி கடையில் தான் கொடுத்தான்னு தெரியும். ஆனால் அதுக்கு நீ பூ போட்டு பொட்டு வச்சு பாயசம் வச்சு கும்பிட்டு விளக்கேற்றி ஊதுவத்தி காட்டி பண்ணுற. நாம் சொல்கிறோம் நீ தான்டா கடவுள், அந்த காயத்தை விட கல்லை விட நீ தான் பெரிய ஆளுன்னு சொல்கிறோம். யாருக்காவது நம்பிக்கை வருதா? அது எப்படியே அப்படின்றான். காரணம் என்னென்னா, இந்த ஜனங்க அவங்களுடைய பாடியை தானுன்னு நினச்சிக்கிறாங்க. பாடின்னு என்ன, காதில் குளிமி, கண்ணில் புசுல், மூக்கில் சளி, வாயில் கப்பு, நீ டாய்லெட் போகிற வரைக்கும் மலம் மூத்திரம் உடம்புல தானே இருக்குது.
அதனால் இந்த உடம்புக்குள்ளே கடவுள் இருப்பாருங்கிற நம்பிக்கையே ஜனங்களுக்கு கிடையாது. அதனால தான் அவங்க கல்லையும் காயத்தையும் கட்டின்னு அழுகுறாங்க. நான் சொல்லியிருக்கேன், ஒருத்தன் காசி யாத்திரை போகிறேங்க, ஏதாவது நல்ல பாத்திரம் இருந்தால் கொடுங்க, கங்கா ஜலம் கொண்டாடணும்னு கேட்டாங்க. எங்கள் வீட்டில் அப்படி ஒன்றும் இல்லைங்க, பழைய ககுசொம்பு ஒன்றுக்குது, யூஸ் இல்லை, அது வேணால் கொடுக்குறேன்னா கொடுங்க. நீ அதை போட்டு நல்லா புளி போட்டு தேய்ச்சி எலுமிச்சம்பழம் போட்டு தேய்ச்சி நல்லா பளபளன்னு ஆயிடுச்சு. போய் கங்கா தண்ணியை ரொப்பி அதில் மாவிலையை வச்சு ஒரு தேங்காய் வச்சு அட்சதை குங்கெல்லாம் போட்டு நாதஸ்வரம் பிபி வாசின்னு ஊருக்குள்ளே வரான். அப்போ 2 பக்கம் கிராமத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இப்படி நிற்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு கங்கா ஜலம் வரணுன்ட்டு ஒரு ஆசை, அதுக்காக இப்படி நிற்கிறாங்க. அதில் இவனும் நிற்கிறான். அது கக்கு சொம்புன்னு சொல்லி எவன் தூக்கி கொடுத்தானோ அவனும் நிற்கிறான். அப்போ நீ வெறும் கக்கு சொம்பாக இருக்கிற வரைக்கும் உனக்கு மரியாதை கிடையாது, கங்கா ஜலம் உள்ள வரணும். அந்த மாதிரி உனக்குள்ள கடவுள் என்றைக்கு வந்துடுறாரோ அன்றைக்கி உனக்கு மரியாதை. உன்னை மதிக்காதவன்லாம் உன்னை மதிப்பான். இப்போ திருஞான சம்பந்தர் சின்ன குழந்தை, நாம் 80 வயசான அப்பர் சாமி அவர் காலில் ஏன் கும்பிட்றாரு? திருஞான சம்பந்தர் என்ற உடலுக்காக கும்பிட்றாரு இல்லை, அவனுக்குள்ள இருக்கிற முருகனுக்கு கொடுக்குறாரு. வேதங்கள் தழைத்துவங்க உரை புகழியூரில் வருவோனே அப்படின்னு வேதங்களை காப்பாற்றுறதுக்காக நீ வந்திருக்கிறியே அப்படின்னு அர்த்தம். அப்போ உன்னுடைய ஏஜு ஜென்ட்ரு இதெல்லாம் முக்கியம் இல்லை, உன்னுடைய லுக்கு கூட முக்கியம் இல்லை, உனக்குள்ளே இருக்கிற வஸ்து என்ன அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ சம்ரஷ்ணாலும் ஒரு பாட்டு இருக்கும், எனக்குள் இருக்கும் உயர்ந்த வஸ்து நீதான் சங்கரா, எனக்குள் இருக்கும் உயர்ந்த வஸ்து நீதான் அல்லவா, உலகெங்கும் இருக்கும் உயர்ந்த வஸ்துவும் நீயே அல்லவா, எனக்குள் உன்னை இருத்தி வைப்பது ஞானம் அல்லவா, ஒரு நாள் நீயே நானாய் நானே நீயாய் ஆவோம் அல்லவா, ஒன்றாயாவோம் அல்லவா, ஒன்றாயாவோம் அல்லவா. விதையாய் விழுந்தது பயிராய் எழுந்தது நீரால் அல்லவா, முழு விறகாயிருந்தது சாம்பல் ஆனதும் நெருப்பால் அல்லவா, உயிருடன் இருப்பதும் உடலை சுமப்பதும் காற்றால் அல்லவா, எங்கள் நீரும் நெருப்பும் காற்றும் பாபா நீயே அல்லவா, என்றும் நீயே அல்லவா, என்றும் நீயே அல்லவா. 5 கரம் எனில் 5 செயல் என ஆகும் அல்லவா, அவையாக்கல் காத்தல் ஒடுக்கல் மறைத்தல் அருளல் அல்லவா, நந்தி மகன் எனும் ஞான கொழுந்தும் நீயே அல்லவா, எங்கள் நல்வினை தீவினை கணக்குகள் உந்தன் கையில் அல்லவா, பாபா கையில் அல்லவா, உந்தன் கையில் அல்லவா. அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது அறிவோம் மன்னவா, இந்த அகிலத்தை காக்கும் பதவியில் உன் பேர் அறிவோம் அல்லவா, இன்பமும் துன்பமும் நண்பர்கள் என்பதை உணர்ந்தேன் சுந்தரா, இன்னும் எனக்கும் உனக்கும் இடைவெளி என்பது ஏனோ சங்கரா, இன்னும் ஏனோ சங்கரா, இடைவெளி ஏனோ சங்கரா, எனக்குள் இருக்கும் உயர்ந்த வஸ்து நீதான் அல்லவா. मारे घर आवो जी, मारे घर आवो जी, प्रीतम प्यारा, प्रीतम प्यारा, तन मन धन सब भेंट करूंगी, भजन करूंगी, भजन करूंगी, भजन करूंगी तुम्हारा, तुम्हारा भजन करूंगी तुम्हारा, तुम्हारा। मारे घर आओ जी, ओ मारे घर आओ जी, प्रीतम प्यारा, प्रीतम प्यारा। तुम गुणवंत सुसाहिब कहिए, तुम गुणवंत सुसाहिब कहिए, मोह में अवगुण सारा। घर आओ, 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 हो मारे घर, हो मारे घर आओ जी,
प्रीतम प्यारा प्रीतम प्यारा। मैं निगुणी कछु गुण नहीं जानू, मैं निगुणी कछु गुण नहीं जानू, तुम हो बगसनहारा। मीरा कहे प्रभु कब रे मिलोगे, मीरा कहे प्रभु कब रे मिलोगे। तुम बिन नैन तुम बिन नैन तुम बिन नैन दुखारा दुखारा, तुम बिन नैन दुखारा दुखारा। मारे घर हो मारे घर आओ जी, प्रीतम प्यारा प्रीतम प्यारा प्रीतम प्यारा प्रीतम प्यारा। नादबिंदु कलादि नमो नमः, वेदमंत्र स्वरूपा नमो नमः, ज्ञान पंडित स्वामी नमो नमः, विभुकोटि नाम शंभु कुमार नमो नमः, भोगान्तरि बाला नमो नमः, नागबंध मयूरा नमो नमः, परशूर सेददंड विनोदा नमो नमः, गीत किंकिणी पादा नमो नमः, धीर संभ्रम वीरा नमो नमः, गिरिराज दीपमंगल ज्योति नमो नमः, तूय अम्बल लीला नमो नमः, देव कुंजलि आगा नमो नमः, अरुळदारा। ओम जय शिव शंकर रे, स्वामी जगत परिपालक रे, आदि शंकर अवतारा अनाथ रक्षक रे। ओम जय शिव शंकर रे, அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி, சுவாமி கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புதாருள் ஜோதி, சுவாமி அற்புதாருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம். நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய சிவசங்கரரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.